வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்வதற்கு ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும். பெரம்பலூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். திருவண்ணாமலையில் கிரிவலத்திற்காக லட்சக்கணக்கில் குவிந்த பக்தர்கள். ஐப்பசி மாத பௌர்ணமி நாளை முன்னிட்டு பக்தர்கள் வழிபாடு. கார்த்திகை மாதம் தொடங்கியதை அடுத்து சபரிமலையில் அதிகாலையிலேயே பக்தர்கள் தரிசனம். ஏராளமானோர் திரளும் நிலையில் அடிப்படை வசதிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி அரசு மருத்துவமனையில் தீ விபத்தால் 10 பச்சிளம் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழப்பு. 35ற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை. ஆளுநர் மாளிகையில் 2 நாட்கள் நடைபெறும் சர்வதேச கருத்தரங்க அழைப்பிதழ். காவி உடையில் திருவள்ளுவரின் படம் பொறிக்கப்பட்டிருப்பதால் சர்ச்சை. தாவெக்கா தலைவர் விஜய் புரிதல் இல்லாமல் பேசுவதாக சரத்குமார் விமர்சனம். மக்கள் பிரச்சனைகளை எடுத்துரைத்து விஜய் அரசியல் செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். ஒரு கிடாயின் கருணை மனு படத்தின் இயக்குனர் சுரேஷ் சங்கையா திடீர் மரணம். மஞ்சள் காமாலையால் அவதிப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சேலம், ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை. திருச்செந்தூரில் வெளுத்து வாங்கிய மழையால் பக்தர்கள் சிரமம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் 159 இடங்களை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி முன்னணி. புதிய வரலாறு படைத்தார் அதிபர் அனுரகுமார திசாநாயக்க. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தல்.